ஹலோ பசங்களா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ்ல ட்ரையாங்கிள்ஸ் யூனிட் பத்தின ரிவிஷன் பார்க்க போறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ல தான் மார்க் வந்து அதிகமா கேட்கறாங்க. அரௌண்ட் 10 மார்க்ஸ் கிட்ட வருது. ஒரு 2 மார்க், ஒரு 3 மார்க், ஒரு 5 மார்க் வரைக்குமே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த யூனிட் எப்படி சார் அப்ரோச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு டாபிக்ஸ் தான் இருக்கு. ஒன்னு வந்து பிபிடி பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி கேசஸ். ஸோ இதுல பிபிடி தியரமையே கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. அதனால தியரமை நல்லா படிச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ற ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். இல்ல ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி சிமிலர்னு சொல்ல போறோம், அந்த சிமிலர்னு சொல்றதுனால சைட்ஸோட ப்ரொபோர்ஷனாலிட்டி எல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட். ஏன்னா 10 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால இந்த யூனிட்டை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இது நார்மலா ஃபார்முலா யூனிட் கிடையாது. எல்லாமே திங்கிங் எபிலிட்டி வச்சு பண்ண வேண்டிய சம்ஸ். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். பட் கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் புரிஞ்சு படிச்சோம்னா எந்த சம் கேட்டாலும் ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதனால இந்த யூனிட்டோட ப்ரிப்பரேஷன்ல கொஞ்சம் கான்சியஸாவே இருங்க. 10 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ.